எனக்கு சட்டமும் தெரியும், போலீஸும் தெரியும். மேடம், நீங்க மிரட்டுறீங்களா நாங்க மிரட்டுமான்னு உங்களுக்கே தெரியும் மேடம். தொழிலாளி முதலாளி 2 பேருமே அனுசரிச்சு போனா தான் நிர்வாகம் நல்லா இருக்கும். அதை மறந்துடாதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அக்கா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. ஷாம், கொஞ்சம் வாய மூடுறியா? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வளர விடக்கூடாது. இத பாருங்க மிஸ்டர் யூனியன் லீடர், என்னோட கண்டிஷன்ஸ்க்கு நீங்க எல்லாம் ஒத்து வந்தா பழைய ஆளுங்களை வேலைக்கு வைக்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன். இல்லனா புது ஆளுங்களை தான் வேலைக்கு வைக்க வேண்டியதா இருக்கும். முதல் சந்திப்புல இப்படி பேசினா எப்படி? உங்களெல்லாம் வச்சு நான் எப்படி ஹோட்டல் நடத்துறது? சரி, அப்புறமா பார்க்கலாம். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். அடடே, குட் ஆஃப்டர்நூன். வாங்க வாங்க வாங்க. என்ன சென்னையில் அன்யூஷுவலா மழை பெய்யற மாதிரி இப்படி திடீர்னு அன்யூஷுவல் டயத்துக்கு வந்திருக்கீங்க? உட்காருங்க. நல்ல விஷயம் சொல்றதுக்கு எதுக்கு சார் நேரம் காலம்? நல்ல விஷயம் கேள்விப்பட்டேன், சொல்றதுக்கு ஓடி வந்துட்டேன். என்ன, உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்களா? இல்ல சார், நான் சொல்றத கேளுங்க. உங்க சம்பந்தி அம்மா ஒரு ஹோட்டலை ஏலத்துக்கு எடுத்தாங்கல்ல? ஆமா, ₹1 பேராது 5 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கு என்ன இப்போ? சார், புது முதலாளி அம்மாவை பழைய தொழிலாளர்கள் எல்லாம் போய் சந்திச்சு பேசி இருக்காங்க. சரி, முதல் சந்திப்பிலேயே தொழிலாளி முதலாளி வாக்குவாதம் நடந்திருக்கு. போனஸ், சம்பளம், ஊதிய உயர்வுன்னு இவங்க பேச, நான் உங்கள வாங்கல ஹோட்டல்ல தான் வாங்கி இருக்கேன்னு அவங்க சொல்ல, சபாஷ், ஒரே கலைபுரம் தான் போங்க. பழைய தொழிலாளிங்க இல்லாம ஹோட்டல்ல நடத்த முடியுமான்னு லீடர் கேட்க, புது ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்குவேன், போலீஸுக்கு போவேன் இவங்க மிரட்ட, ஒரே ரசாபாசம் சார். நீங்க உங்க சம்பந்தியமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது சார். ஆனா இது உங்க சம்பந்தியமா சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அதனால உங்க காதுல போட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. ஆமா, அந்த யூனியன் லீடர் எப்படி சார்? அவன் ரொம்ப ரஃப்பானவன் சார். அவன் மூலமா வந்த பிரச்சனைனாலதான் அந்த ஹோட்டலையே வித்தா அந்த பழைய ஓனரு. வெரி குட். இப்படி ஒரு ஆள் தான் என் சம்பந்தி அபிராமிக்கு தேவை. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் வரும். டேய் மடையா ஸ்ரீனிவாசா, நான் இருக்கிறேன்டான்னு அவர் சொல்றாருங்க. இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதை விட மோசமான சூழ்நிலையில அபிராமியை மாட்டி விட்டுட்டு எனக்கு ஒரு வழி காமிச்சு கொடுத்துருக்காரு. புரியலையே சார். சில விஷயங்கள்லாம் போலீஸுக்கு புரியாம இருக்கிறதே நல்லது ஏசி சார். அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? விவகாரம் பெருசாகும். ஹோட்டல் திறப்பு விழாக்கு முன்னாடியே கண்டிப்பா ஸ்ட்ரைக் வரும் சார். மத்தவங்க இடத்துல ஸ்ட்ரைக்னா கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, இதுல நீங்க சந்தோஷப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? இந்த ஆட்டத்துல நீங்க எங்க சார் இருக்கீங்க? நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருப்பேன். அந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா கல்ட்டா கொடுத்துட்டு அந்த இடத்துல உட்காருவேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். அப்புறம் அபிராமி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா. We will meet. ஆர்கே காலி பண்றதுக்கு மட்டும் இந்த ஸ்ரீனிவாசன் வேணும். ஆனா அவனுக்கு சேர வேண்டியதை கொடுக்க மாட்டேன் இல்ல? இப்ப எப்படி கலெக்ட் பண்ணோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா சம்பந்திமா. இத பாருங்க, யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அபிராமி மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நம்ம கோரிக்கையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இதை பாருங்க, நாங்க கேட்ட ஊதிய உயர்வும் போனஸும் தராம நாங்க யாரும் ஒர்க் பண்ண மாட்டோம். இதுல நீங்க உறுதியா இருங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? இந்த ஹோட்டல் பிசினஸ்லாம் நம்மளுக்கு தேவையா? இப்ப பாரு, அனாவசிய லேபர் பிரச்சனை எவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஏன்க்கா இதெல்லாம்? டேய், ஹோட்டல்ல பணம் கொடுத்து வாங்கினவங்க நாம, வேலை செய்யறவங்க கால்ல விழ சொல்றியா? நான் அப்படிலாம் சொல்லலக்கா. இது லேபர்ஸ் ப்ராப்ளம். லோ லெவல்ல பேசணும். நீ ஹை லெவல்லே பேசி பழகிட்ட. உன்னால லோ லெவல்ல இறங்கி பேச முடியுமா? இப்ப பாரு, வேலையை செய்யாம நின்னுட்டு இருப்பானுங்க. படையா வந்து நின்னா கூட நான் அசைய மாட்டேன். வா.
உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வாங்க. தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? எதா இருந்தாலும் இங்கே பேசுங்க. மேடம், இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எங்க கோரிக்கைக்கு நீங்க பதில் சொல்லணும். தொழிலாளிங்க கேட்ட போனஸ், சம்பள உயர்வு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் நடத்த விடுவான். இல்லைன்னா ஹோட்டல்ல நடத்த விட மாட்டோம். ஆமா. என்ன எல்லாரும் மிரட்டுறீங்களா? நான் இந்த ஹோட்டல்ல அதிகமா வேலை கொடுத்து வாங்கியிருக்கேன். அது உங்க மிஸ்டேக் மேடம். இங்க 1000 பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நீங்க வாங்கியிருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, முடிவா என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்றது? நாங்க சொல்றோம் மேடம், எங்க கோரிக்கை நிறைவேற்றாம ஹோட்டல் நடத்த விட மாட்டோம். இந்த ஹோட்டலை எப்படி நடத்தணும்னு எனக்கும் தெரியும். என்ன போலீஸ் போறீங்களா? தாராளமா போங்க. பேசி முடிச்சிட்டீங்கன்னா 2 தரப்புக்குமே நல்லது. இல்லைன்னா கஷ்டம்தான். மேடம், இன்னொரு விஷயம், எங்களை வேலையில இருந்து நீக்கவோ அல்லது வேற ஆட்களை வேலைக்கு வைக்கவோ உங்களால கண்டிப்பா முடியாது. ஏன்னா எங்களுக்கு யூனியன் இருக்கு. இத பாருங்க அக்கா, டென்ஷன் ஆகாது. கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணும். யானையை வாங்கிட்டு அங்குசம் வாங்க ஏன் யோசிக்கிற? பெருசு பண்ணாத. இப்ப எதுவும் முடிவெடுக்க வேணாம். மிஸ்டர் சதாசிவம், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசுறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. வாக்கா. ஷாம், நீ என் கையை கட்டி போட்டுட்ட. கோடி கணக்கா கொடுத்து அந்த ஹோட்டலை வாங்கினவங்க நாம. அவங்க யாரு? லேபரர்ஸ். ஆஃப்டர் ஆல் லேபரர்ஸ். அவங்க 1000 ரூல்ஸ் பேசுவாங்க. நான் அவங்கள சும்மா விட்டுறோம் இல்லையா? இத பாருக்கா, இந்த வர்க்கர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பெருசா எழுத போறது இல்ல. ஆனா நீ இப்படி டென்ஷனா ஏதோ முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கோ, லாஸ் நமக்கு தான். பணத்தோட பிரஷர் தான் முக்கியம். போலீஸ்க்கு ஒரு போன போட்டுருந்தா தடி அடி கண்ணீர் போகன்னு வந்து விரட்டி அடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் அதான் கரெக்ட். நான் தான் சொல்றேன்ல, நல்ல லேபரர்ஸ் எடுத்துக்கிறேன்னு. அதுக்குள்ள இல்ல எல்லா லேபரர்ஸும் எடுத்துக்கிறோம். பணம் பாக்கி சம்பளம் பாக்கி இப்ப இமிடியேட்டா கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க திமிர் தானே. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மசியறவே இல்ல இந்த அபிராமி. உட்காருங்க. இது பாருங்க, நீங்க எந்த விஷயத்தையும் எனக்கு சொல்லனாலும் எல்லாம் எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன். நீங்க நேரா போய் இந்த மாதிரி லேபர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்க கூடாது. முதலாளியே நேரா போய் பேசினா நம்ம பக்கம் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தலைக்கு மேல ஆடுவானுங்க. இதுக்காகத்தானே ஒரு ஜெனரல் மேனேஜர், லேபர் ஆபீசர், பர்சனல் ஆபீசர் 4 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அவங்க போய் பேசட்டும். இது பாருங்கம்மா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணி எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு. அதான் எவ்வளவு கொடுத்தாலும் போதாதுன்னு இன்னும் கேட்கறவன் தான் லேபர். அதான் அவன் ஜாதகம். எவ்வளவு கேட்டாலும் கம்மியா கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் முதலாளி. அதான் நம்ம ஜாதகம். எப்பவுமே பிரச்சனை தீபாவளி, பொங்கல், போனஸ் ரூபத்துல தான் வரும். உங்க கேஸ்ல ஹோட்டல் ஓபனிங்லயே வந்துருச்சு. தட்ஸ் ஆல். அதுக்காக புரியுது சம்பந்திமா, உங்க வேதனை எனக்கு புரியுது. என்னடா இது, நம்ம பணத்தை போட்டு வாங்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னு அதை கேவலமா நினைக்கிறீங்க. இது பாருங்க, பிரஸ்டீஜ் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்ம கையை விட்டு போயிடும். சட்டப்படி நீங்க போலீஸ்க்கு போகலாம், ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா அதெல்லாம் லாங் ப்ரோசஸ், டைம் ஆகும். பேச்சுவார்த்தை ஒண்ணுதான், ஈஸி ப்ரோசஸ், டக்குன்னு வேலை முடியும், நமக்கும் சேஃப்டி. பயத்தை பாலிஷ்டா சொல்றீங்க அவ்வளவுதானே? சம்பந்திமா, ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். இன்னும் சொல்ல போனா பேசி பேசியே அடிமாட்டை கூட கறக்கணும். அதுதான் முதலாளிங்க டெக்னிக்கே. இப்ப என்னன்னு பண்ண சொல்றீங்க? நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு போன சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லமா. நீங்க அவங்கிட்ட பேசி தலை குனிஞ்சீங்கன்னா அவமானம் எனக்கும் தான் சம்பந்திமா. இனிமே இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்றேன். வாங்க போவோம், அவங்க கிட்ட பேசுவோம், என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போமே. ஆமாக்கா, சார் சொல்றது என்னமோ கரெக்ட்னு படுது. சாரை வச்சு அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமே. வாங்க பாப்பா.
கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம். வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கும் சார். இண்டஸ்ட்ரீஸ் நல்லா இருக்கு. எங்க மாமா எங்க கூட இல்லையேங்கிற வருத்தம் தான். கார்த்திக் பத்தி கவலைப்படலையாமா? சாரி, பர்சனல் மேட்டர் பத்தி கேட்டனோ? நீங்க கேட்கலாம் சார், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அப்பா இல்லாத இந்த நேரத்துல உங்களால தான் நாங்க நம்பிக்கையா இருக்கோம். அப்பா பத்தின நியூஸ் ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், அப்பாவை பத்தி நேரடியா எந்த தகவலுமே இல்ல. ஆனா என் தம்பி கார்த்திக் ஒரு விஷயத்த பேப்பர்ல படிச்சு சொன்னான். அது என்ன மேட்டர்? ஒரு கேஸ் விஷயம் தான். அப்பா சொத்தை வேற ஒருத்தர் பேர்ல எழுதிருக்காரு. ஆனா அவர் பிள்ளைங்க எங்க அப்பா சுயநல கூட அதை எழுதல, அவரை மிரட்டி மனசை மாத்தி எழுதிருக்காங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. சட்டப்படி செல்லாதுன்னு வாதாடி இருக்காங்க. அதை பார்த்ததும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தோணல. அதான் உங்ககிட்ட வந்தோம். அப்பா எங்க மேல இருக்கிற கோவத்துல தான் அபிராமி பேருக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. அதுவே அவருக்கு மனநிலை சரியில்லைன்னு தானே அர்த்தம். அதை காரணமா காமிச்சு அபிராமி கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணலாமா சார்? அதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? சான்ஸ் நிறைய இருக்கு. குட் சஜஷன் கிவன் பை கார்த்திக். அப்படின்னா அபிராமி அபகரிச்ச அந்த சொத்து திரும்பி எங்களுக்கு கிடைச்சிருமா சார்? நோனோ, அது ரொம்ப தூரம் இருக்கு. இப்போதைக்கு அபிராமியை கார்னர் பண்ணலாம். ஆர்கே சுயநிலையோட தான் எழுதி கொடுத்தாருன்னு நிரூபிக்கவாவது அவ ஆர்கேயை தேடலாம், அல்லது அவரை மறைச்சு வச்சிருந்தா வெளியே விடலாம். இது ரெண்டுமே இல்லைன்னாலும் ஆர்கே நியூஸை படிச்சாருன்னா தன்னை வெளியில காட்டிக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு உண்மையை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆர்கே எங்கன்னு தெரியல. வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி குழப்பமான மனநிலையில கையெழுத்து போட்டிருக்கார். ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்த ஆர்கே எதனால காணாம போனார்னு யாருக்குமே உண்மையான காரணம் தெரியாது. ஆளாளுக்கு ஒரு கற்பனை. இந்த இடத்துல நம்ம கேஸ் போட ரீசன் இருக்கு. பெத்த பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்தோ அல்லது யாரோ ஒரு பிள்ளையோ எங்க அப்பாவை காணும்னு கேஸ் போடலாம். அபிராமி மேல சந்தேகம்னு கூட சொல்லலாம். அதனால வாரிசு தான் கேஸ் போடணும். லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்றேன். கையெழுத்து போட்டு கொடுங்க, கோர்ட்ல மூவ் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் கிளம்புறோம். வரோம் சார். வாங்க. சம்பந்திமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். வாங்க. சரி. உங்கள யார்ப்பா யூனியன் லீடர்? அவர் தான் சார். ஆஹா. சார் வணக்கம் சார். என் பேர் சதாசிவம். என் பேரு ஸ்ரீனிவாசன். நான் அபிராமி அம்மாவோட சம்பந்தி. நானும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? எல்லா விஷயத்தையும் மேடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் எதுவும் இல்ல. தொழிலாளிகளுடைய கோரிக்கையை சொல்றது உங்க கடமை. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. அந்த கோரிக்கைகள்ல எது முடியும், எது முடியாது, எது சாத்தியம் இல்லைன்னு பரிசீலனை பண்ண வேண்டியது முதலாளியோட கடமை. அதுக்கு என்ன காரணங்கள்னு உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரிய போறது இல்ல. என்ன சார் புரியாது? உங்களை மாதிரி எங்களால சரளமா இங்கிலீஷ் பேச முடியாதுங்கிற தவிர மத்தபடி எல்லா அறிவும் எங்களுக்கு இருக்கு, உழைப்பு இருக்குது. எங்க கிட்ட இல்லாது பணம் ஒண்ணுதான்.
இது வேறு தம்பி, பேச்சுவார்த்தை அப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ணதான்ப்பா எப்பவுமே இருக்கும். நீங்க 10% போனஸ் கேட்பீங்க, முதலாளி 5% தான் கொடுக்க தயாரா இருப்பாங்க. அப்புறம் ஏதோ அப்படி பேசி ஒரு 7.5% வந்து முடியும். எத்தனை தீபாவளி எத்தனை பொங்கல் பார்த்துருக்கோம். இதெல்லாம் புதுசா? முதலாளியும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு முரண்டு பிடிக்க கூடாது, தொழிலாளிகளும் அந்த முயல் தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கக்கூடாது. ஏதோ பேசி சுமூகமா வந்தா தானப்பா இண்டஸ்ட்ரி ஸ்மூத்தா இருக்கும். என்ன நான் சொல்றது? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதை பாருப்பா, இந்த ஹோட்டல் இயங்கலைன்னாலோ நீங்கெல்லாம் வேலை செய்யலைன்னாலோ இவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆகாது. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? உங்களை மாதிரி நூத்துக்கணக்கான தொழிலாளிகளுடைய குடும்பம். இதை சொல்லி எவ்வளவு வருஷம் மிரட்டிக்கிட்டு இருப்பீங்க? மிரட்டலப்பா, யதார்த்தத்தை சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க வச்சதுதான் சட்டம்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லையே. இதனால எந்த நல்ல முடிவும் கிடைக்காதுப்பா. இப்போ தொழிலாளிகளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் முதலாளிகளுடைய முதலீடும் கூட. அதை மறந்துடாதீங்க. சமாதானமா பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறேன், சம்மதம்னா ஆரம்பிக்கலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க ஹோட்டல் நிர்வாகத்தை பத்தி பேச நீங்க யாரு? நான் இவங்க சம்மந்தி. அதெல்லாம் வீட்ல, இங்க இல்ல சார். நீங்க யாரு? முதலாளியா இல்ல டைரக்டரா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹோட்டல் வாங்கினதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண மாதிரியும் தெரியல சார். தொழிலாளி கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உறவு முறை தேவையில்லை சார், அதிகாரம் தேவை. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க சார், நாங்க உங்க கூட பேசுறோம். அபிராமி மேடம் இந்த ஹோட்டல்ல பணம் போட்டு வாங்கின முதலாளி, நாங்க அவங்களோட தொழிலாளிங்க. நாங்க அவங்க கிட்ட சில கோரிக்கைகள் வச்சிருக்கோம், அதை அவங்க தர்றாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அதை கேட்க மூணாவது மனுஷன் நீங்க யாருங்க? நீங்களே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். உங்க ஃபேக்டரியில தொழிலாளர்களோட நீங்க பேசிட்டு இருக்கும்போது யாராவது மூணாவது மனுஷன் தலையிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க சார், நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இருந்தா எங்க கிட்ட பேசுங்க, இல்லைன்னா தயவு செய்து பேசாம போய்கிட்டே இருங்க.